Hello friends, welcome back to our channel Online Samayalarai. இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப டேஸ்டான ரசப்பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான இன்கிரிடியன்ட் 50 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு, 25 கிராம் அளவுக்கு சீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 5-6 வரமிளகாய், 2 கொத்து கறிவேப்பிலை, 25 கிராம் மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இதெல்லாம் ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சிருக்க துவரம்பருப்பை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. அடுத்து எடுத்து வச்சிருந்த மிளகு, சீரகம், வரமிளகாய், வெந்தயம், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இது கூடவே பெருங்காயத்தூளையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வறுபட்டதும் இதை வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை பவுடர் பண்ணி எடுத்தால் சூப்பரான டேஸ்டான ரசப்பொடி ரெடி ஆகிடுச்சு. பவுடர் பண்ணதுக்கப்புறமா அது நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். இந்த சேனலோட வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா உடனே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆள்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு புது வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும்.